ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் ஃபஜர் தொழுதுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நேற்றே கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சு வச்சுருந்தேன். அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாதி. அப்படியே வந்து தாளித்து வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் குழம்புமே இருந்துச்சு, நேற்று செஞ்ச குழம்பு. அதனால் அதையே வந்து இப்போ வந்து கொடுத்து விட்றலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கோவக்காய் சட்னியும் செய்யணும். சரி, தக்காளி போடாமல் இருந்தேன் அவரைக்காயில். அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுலான்னு அரைவேக்கால தான் வேக வச்சு வச்சுருந்தேன் நைட்டு. ஏற்கனவே செஞ்சேன் அரவரைக்காய் நைட்டு. அது காலி ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் கட் பண்ணி அதையே நைட்டு வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலான்ட்டு அப்புறம் பூவுமே கஷாயம் போட்டு கொடுத்தாச்சு ஹஸ்பண்ட்க்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இட்லி தான் வைக்க போகிறேன். ஏன்னா க்ராசரி ஐட்டம் இந்த வாரத்தில் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. க்ராசரி ஐட்டம் இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இட்லி தோசையை தான் போடுவோம். அதுதான் செஞ்சேன். மாவு தினமும் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு ஸ்டோர் பண்ணிலாம் எதுவும் பண்ணலை. தினமும் அரைச்சிட்டு நம்ம அப்போக்கப்போ காலி பண்ணிட்டோம். அதான் ஹெல்த்தி. 1 வாரம் 2 வாரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் கண்டிப்பாக. இஞ்சி பூண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அப்படின்னா வைக்கிறதா இருந்தால் வைப்பேனே ஒழிய 1 வாரம் 2 வாரம்லாம் வைக்க மாட்டேன். பிள்ளைங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன். மிளகு குழம்பு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்குது. நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வருடத்தின் கடைசி நாள் இன்னைக்கு. எனக்காக அதிகம் துவா செய்யுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.